ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா நான். இது 3 ஸ்டெப்ஸாக பிரித்து செய்ய போகிறோம். முதல்ல பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் மின்ட் கர்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல நான் பன்னீர் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக இப்படி வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆனியன், குடை மிளகாய், உப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கஸ்தூரி மெத்தி இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், சீரகம், கர்ட், அப்புறமா கெச்சப் இல்லாட்டி நீங்கள் தக்காளி குவான்டிட்டியை கூட்டிக்கலாம், கொத்தமல்லி, மஞ்சள், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் கறி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த பன்னீரோடு நாம் எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை இதோட போட்டுக்கோங்க. எல்லாம் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நான் செய்கிறதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இதுதான் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சுகரில் கொஞ்சம் வெதுப்பான தண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுகரை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதோட நாம் எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருச்சு. இதை இந்த மைதா மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நார்மலாக நீங்கள் சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் மாவு பிசைகிற மாதிரி அதே டெக்ஸ்சருக்கு இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை ஒரு கிச்சன் டவல் இல்லைன்னா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது டபுள் சைஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 1 ஹவருக்கு இதை நல்லா மூடி வச்சுருங்க. அடுத்ததாக பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் பதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ கேட்சப் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆகுற வரைக்கும் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பாயில் ஆகும்போது நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்த அந்த பன்னீரெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ்லாம் வரும். அந்த ஸ்டேஜில் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உப்பு பார்த்துட்டு உப்பும் தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா ட்ரையாகவும் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மின்ட் கர்ட் சட்னி செஞ்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு 1 கப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் புதினா எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தயிர், உப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, எலுமிச்சப்பழம்,
சாட் மசாலா. சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சட்னி நீங்கள் சாண்ட்விச் சட்னியாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா பார்பக்யூவுக்கும் டிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, சாட் மசாலா, தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைம் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு அப்புறமா நான் நான் மிக்சரை ஓப்பன் பண்ணுறேன். இது டபுள் சைஸ் ஆகியிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு தட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி உருட்டிட்டு நான் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் ஓமம், அதையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான்லாம் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. ஒரு சைடில் இந்த மாதிரி வரும்போது இதை மற்ற பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை பேன்ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் செஞ்ச எடுத்த நான்கு மேலே நாம் செஞ்ச மின்ட் கர்ட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்ததாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் கொஞ்சம் மின்ட் கர்ட் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் ஆனியன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை. பார்த்தீங்கன்னா நம்ம பனீர் டிக்கா நான்லாம் ரெடி ஆக்கியாச்சு. இன்னொரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம்.